சிம்மம் சிம்மராசிக்காரர்களுக்கும் இந்த வாரம் சந்திராஷ்டிரமம் எதுவும் இல்லை. ஆனால் வாரத்தின் ஆரம்பத்திலேயே அவர் 12ஆம் இடத்துல குருவோட சேர்றாரு. வாரத்தின் ஆரம்பத்திலேயே அலைச்சல்கள் இருக்கும், பண செலவுகள் இருக்கும். பணம் செலவாக இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் வருமானமும் வரும். ரொம்ப செலவுனா என்ன, கடனை வாங்கியா செலவு பண்ணிக்கிட்டு இருக்க முடியும்? ஏதோ ஓரளவுக்கு வருமானம் வந்தது, வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக முடியல, சேர்த்து வைக்க முடியல. ஆனால் அந்த பணம் அப்படியே செலவாகி போச்சு. பரவாயில்ல, ஏதோ நல்ல விதமாக தான் செலவு பண்ணேன்ற மாதிரியாக தன்னைத்தானே தேற்றிக்கொள்ளக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. குரு பகவான் 12ஆம் இடத்துல இருக்கிறது எதிர்பாராத அதிர்ஷ்டம் போன்ற அமைப்புகளையும் வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பு. ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய துறைகளில் இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது கொஞ்சம் நல்ல பலன்கள் இருக்கும். உண்மையை சொல்லப்போனால் சிம்மராசிக்காரர்களுக்கு அட்டமத்து சனி கெடுபலனை தரவில்லை என்பதுதான் உண்மை. கோச்சார வேதை என்கின்ற 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவால் அட்டமத்து சனி அமைப்பு உங்களுக்கு பாதிக்காத அளவுக்கு அப்படியே போய்கிட்டு இருக்கு. இந்த வாரமும் அப்படியே இருக்கும். திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை வரைக்குமே 12ஆம் இடத்துல இருக்கிற சந்திரன் அப்புறம் ராசிக்கும் 2ஆம் இடத்திற்கும் வருகிறார். ராசியில வரும்போது மனசு கொஞ்சம் ஒரு மாதிரியாக பதற்றமாக இருந்தாலும் கூட எதையும் சமாளிக்கக்கூடிய திறன்கள் உண்டு. அலைந்து கொண்டிருக்கின்ற வேலையை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த வாரம் நல்ல விதமான பலன்கள் இருக்கும். அதாவது ஸ்விக்கி, ஜொமேட்டோ மாதிரியான விஷயங்கள்ல டெலிவரி பண்ணக்கூடியவர்கள், தினந்தோறும் ஏதாவது இந்த டிராவல்ஸில் வேலை செய்யக்கூடியவங்க, வண்டி ஓட்டுறவங்க, டாக்ஸி ஓட்டுறவங்க, பஸ் டிரைவராக இருக்கிறவங்க, ரயில்வேல வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரியாக ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டு இருக்கக்கூடிய சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இந்த வாரம் கொஞ்சம் நிம்மதியான பணவரவுகள் வாரத்தின் இறுதியில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2ஆம் இடத்துல சந்திரன் இருக்கனால கிடைக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு. குடும்பத்தில் இப்போதைக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீரும். பிரிந்து கிடக்கக்கூடிய கணவன் மனைவி குடும்பம் எல்லாம் ஒன்று சேரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. வயதானவர்களுடைய ஆரோக்கியத்தை பற்றி கவலைப்பட்டவர்களுக்கு அந்த கவலையும் இப்போது தீரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. சிம்மத்திற்கு ஆண்டவன் பெரிய கடுமைகளை கொடுமைகளை கொடுக்காத நல்ல வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த வாரம்